லவ் மேரேஜ் அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் நிறைய அகைன்ஸ்ட் அப்போஸ் தான் பண்ணுறாங்க இல்லையா இந்த காலத்தில். ஸோ அவங்க அகைன்ஸ்டாக அப்போஸ் பண்ணால் கூட ஜாதகம் மூலயமா அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்கன்றதெல்லாம் கணிக்க முடியுமா? ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும், அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகுங்கிறது வந்து அப்ரப்டாக தெரியுங்க, ஓப்பனாக தெரியும், ரைட்டுங்களா? பூமர் அங்கிள், பூமர் ஆன்ட்டி, இந்த பேபி பூமர்ஸு அவங்களோட செட்டப்பில் வரக்கூடிய இப்போ கல்யாண மேட்டர்லாம் வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அந்த குழந்தைகிட்ட எப்படி பொண்ணுங்கக்கிட்ட ஆகட்டும் பசங்கிட்ட ஆகட்டும் பேரண்ட்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. என் பையன் வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான டாபிக் அளவுக்கு வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு வேறு மாதிரி உலகத்தில் போயிட்டுருக்கு. ஜாதகத்தில் 100% சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இங்கே எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தாங்க. இல்லை வந்து இவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்களாம் கிடையாது. அந்த லவ்னால பயங்கர நெகட்டிவ் ஏகப்பட்ட அட்டம்ஸுங்க, சூசைட் அட்டம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நெகட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸும் சரி, ஏன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த டாபிக் எடுத்து வீடியோ போட்டோன்னா நிறைய இந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் எனக்கு வராங்க. மெஸ்அப் ஆகவே வேண்டாம், என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்கிட்ட எப்படி அணுகுமுறையில் பார்க்கணுமோ அந்த விஷயத்தில் பாருங்கங்க. இந்த மாரல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஸ்கூலிங்கே கொண்டு வந்தால் அப்படின்னாலும் ஓரளவு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட உங்களுக்கு வந்து சொசைட்டிக்குள்ளே கொஞ்சம் இந்த மாதிரி தொந்தரவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் US UK கல்ச்சரெல்லாம் இன்னும் இந்தியாவுக்கு வரலை, அந்த மாதிரி வராமல் கொஞ்ச நாள் இன்னும் தடுக்கலாம்.